எங்க பரம்பரையா சூரியன்ல தான் போடுவோம். பெரிய நேர் பரம்பரை, நீங்க பெரிய நேர் பரம்பரையா நாங்க சூரியன்ல தான் போடுவோன்றீங்க. ஏங்க நீங்க எல்லாம் ஒரு குடும்பத்துல தான் பிறந்தீங்களா? ஒரு எப்படிதான் இதெல்லாம் எப்படி இப்படி மிருக மாதிரி ஆயிட்டுக்கிறீங்க எல்லாருமே? சப்பாத்தி துண்ட பானிபூரி துண்ட அவனுக்கு இருக்கிற உணர்வு உனக்கு ஏன் இல்ல? சட்டம் ஒழுங்கு பத்தி முதலமைச்சர் அவர்கள் பெருமிதமா சொல்றாரு, ரொம்ப கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு. ஆனா இப்ப நடந்த அந்த தூத்துக்குடி சம்பவத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. அந்த குழந்தை ஒரு இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு குழந்தை வந்து காவல் நிலையத்துல சொல்றாங்க, இதை நீ மகளிர் காவல் நிலையத்துக்கு போன அவன் சொன்னானே, இது நியாயமா? நல்லா தேடிப்பார், அவங்க ஓடிப்பட்டாலும் இப்படிதான் நீங்க எல்லாம் பேசின்னு இருப்பீங்களா? ஒரு காக்கி சொக்கா போட்டுட்டா இன்னொன்னு பேசிருவீங்களா? யாருடைய வரி பணத்தை சம்பளமா வாங்குறீங்க? பிரஷர் தாளம் எழுதி கொடுத்துட்டு வெளியே போ. நான் 1000 பேர் அந்த சீட்ல வந்து உட்காரத்துக்கு நீ அப்பவே போய் தேடி அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கண்டங்கடமா போட்டுக்கிறான். எங்க போகுது நாடு? ஒவ்வொரு நாளும் என் தமிழ்நாட்டில் நிர்பயாக்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்களே. இந்த தமிழ்நாட்டு மக்கள் என் கொதிச்சு எழ மாட்டேன்றாங்க. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தைய சின்ன பண்ணப்பட்டு ஒரு திமுக சாகச்சான, அது நம்ம பேட்டி இல்லையா? எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. ஏதோ மிட்டாயின்றான், புளிப்புன்றான், பேப்பர் நக்கன்றான், மோங்கன்றான், இன்னானாவோ பேசுறான். நாடு நாசமாய் போய் வெறி பிடிச்சு போய் தீர்றானுங்க எல்லாம். இந்த ஆட்சி நீடிச்சா தமிழ்நாட்டை யாராலே காப்பாற்ற முடியும்? ஏன்னா மாத்தி பேய் வானான்னு பிசாசு, பிசாசு வானான்னு பேய். இது என்ன பழக்கம் உங்களுக்கு? அரசியலுக்கு வந்தா சம்பாதிக்கணும் சொல்லி கொடுத்தவனே வந்தாங்க. இந்த நாட்டை நாசப்படுத்தி பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்ன்ற சூழ்நிலையை என்னைக்கு கருணாநிதி முதலமைச்சரா வந்தாரோ அன்னைக்குதான் வந்தது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். எப்போதும் விளையாடு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஓடிடி ஜெயக்குமார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சட்டம் ஒழுங்கு பத்தி முதலமைச்சர் அவர்கள் பெருமிதமா சொல்றாரு, ரொம்ப கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு. ஆனா இப்ப நடந்த இந்த தூத்துக்குடி சம்பவத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. காவல்துறை இந்த வழக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எடுக்காதனால இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு. இந்த குழந்தை இறந்து போயிட்டா. இப்ப இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் காவல்துறை வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்ப தனிப்படை அமைச்சிருக்கதான் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இப்பவும் காவல்துறை தேடிக்கிட்டு தாங்கிறாங்க. தாவேக்காரன் எங்கன்னா கூட்டம் போடுறானா, எங்கன்னா சுவர் பிடிக்கிறானா, எங்கன்னா பேனர் வைக்கிறானா? இவங்களுக்கு வேலையே இதுதாங்க. ஏன்னா இவங்க வேற வேலையே கிடையாது. இவங்க முழுக்க தாவேக்கா இதை மட்டும் தான் தேடி நிற்கிறாங்க. வேற எதையும் இவங்க தேடல. புரியுதுங்களா? இப்ப ஏன்னா அந்த குழந்தை ஒரு இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு குழந்தை, +2 பரீட்சையை எழுதிட்டு போன ஒரு குழந்தை, 17 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர்பட்ட ஒரு கொடுமை. முதல்ல இயற்கை உபாதை கழிப்பதற்கு அந்த பெண் காட்டுக்கு போனதே தப்பு. வீட்டு கழிவறைன்னு மோடி சொல்லி இருக்கிறார். அதுக்கு எத்தனையோ கோடி ஒதுக்குறதா சொல்றாங்க. அப்ப நீங்க ஏன் அந்த திட்டத்தை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போல? இதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதை தாண்டி அந்த குழந்தை இந்த வயசுல போயிருக்குது. போன குழந்தை வீடு வந்து சேரல. வந்து காவல் நிலையத்துல சொல்றாங்க, இதை நீ மகளிர் காவல் நிலையத்துக்கு போன அவன் சொன்னானே, இது நியாயமா? உடனே குழந்தை காணனா உடனே நீ வயர்லெஸ்ல சொல்லி ஸ்பாட்டுக்கு ஓடி போய் தேடணுமா? இது என்கிட்ட வரல, நீங்க மகளிர் போலீஸ் சொல்லு. அங்க மகளிர் போலீஸுக்கு போனா மரியாதை இல்லாத பேசியிருக்கிறாங்க. நல்லா தேடிப்பார், அவங்க ஓடிப்பட்டாலும் இப்படி எல்லாம். ஏங்க நீங்க எல்லாம் ஒரு குடும்பத்துல தான் பிறந்தீங்களா? ஒரு எப்படிதான் இதெல்லாம் எப்படி இப்படி மிருக மாதிரி ஆயிட்டுக்கிறீங்க எல்லாருமே? ஒரு குழந்தை காணனா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும். உங்க வீட்டு பொண்ணு ஓடாதா? நீங்க எல்லாம் இந்த பிரச்சனையை பார்க்கவே மாட்டீங்களா? இப்படிதான் நீங்க எல்லாம் பேசின்னு இருப்பீங்களா? ஒரு காக்கி சொக்கா போட்டுட்டா இன்னொன்னு பேசிருவீங்களா? யாருடைய வரி பணத்தை சம்பளமா வாங்குறீங்க? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நீங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்கள் கிடையாது. உனக்கு ஒர்க் டென்ஷன் தாளம் உள்ள, எனக்கு பிரஷர் தாளம் எழுதி கொடுத்துட்டு வெளியே போ. நான் 1000 பேர் அந்த சீட்ல வந்து உட்காரத்துக்கு சொல்லுங்க. நீ அப்பவே போய் தேடி அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கண்டங்கடமா போட்டுக்கிறான். எங்க போகுது நாடு? இதை மறைக்கிறதுக்கு கேஸ் காலி ஆகி போச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ற ஸ்டாலின். இந்த செய்தியை மறைக்கிறதுக்கு தாவேக்கா பிஜேபியோடு கூட்டணி வைக்கிறது. மக்களை மாத்துறாங்க. தூத்துக்குடி சம்பவத்தை வீட்டுக்கு பேசிட்டா. நான் கேட்கிறேன், ஒரு நிர்பயாவை டெல்லியில ஓடுற பஸ்ல ஒரு நிர்பயா கெடுத்தான். ஒரு மருத்துவ மாணவ 23 வயசு பொண்ண. ஒரு நிர்பயா இந்தியா பத்தி எரிஞ்சது, வட மாநிலமே பத்தி எரிஞ்சது. நிர்பயா வழக்குன்னு ஒரு வழக்கு வந்தது. ஒவ்வொரு நாளும் என் தமிழ்நாட்டில் நிர்பயாக்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்களே. இந்த தமிழ்நாட்டு மக்கள் என் கொதிச்சு எழ மாட்டேன்றாங்க. சப்பாத்தி துண்ட பானிபூரி துண்ட அவனுக்கு இருக்கிற உணர்வு உனக்கு ஏன் இல்ல? ஏதோ ஊடி எறியுது. உன் வீட்டு மேல நெருப்பு விழுந்தாதான் கத்துவேன், ஐயோ பதறுவேன். நாளைக்கு அந்த நிலைமை உனக்கு வராதா? சிந்திச்சு பார்க்கணுங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கணும், ஐயோ என் குழந்தை தூத்துக்குடியில ஏன் குழந்தை? மக்கள் நினைக்கணும். கிருஷ்ணகிரியில தோட்டத்து வீட்டுல இருக்கிற 70 வயது முதியவர் 60 வயது மானே அந்த அம்மாவா 60 வயசு பாட்டியை கெடுக்கிறான்.
70 வயசு அவர் அப்படியே கதறாங்க. அந்த மனுஷன் தடுக்க போறவர் அடிச்சு சாவடிக்கிறான். ஐயோ, என்னை நம்பி என்ன கல்யாணம் பண்ணி வந்தியே, என் கண்ணு முன்னாடி இந்த பாவி உன்னை அலங்கோலம் பண்றானே, உன்னை காப்பாற்ற முடியலையே, 70 வயதுல என் உடம்புல இன்னும் பலம் இருக்கும், என் கனவுலையும் காணலையே, ஒரு கௌரவமான சாவு எனக்கு வராத போயிடுச்சே, இந்த கொடுமையை பார்த்துட்டு நான் சாவறேன்னு அந்த கிழவன், அந்த தாத்தா இந்த மண்ணுல சாயற. எங்க போகுது நாடு? அவர் நம்ம அப்பா இல்லையா? அந்த அம்மா நம்ம அம்மா இல்லையா? கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தைய சின்னாபண்ணப்பட்டு ஒரு திமுக காரன் சாகச்சான, அது நம்ம பேத்தி இல்லையா? உன் ஊடு எங்கன்னா உனக்கு தெரியுமா? எங்க பரம்பரையா சூரியன்ல தான் போடுவோம். பெரிய நேரு பரம்பரை, நீங்க பெரிய நேரு பரம்பரையாக நாங்க சூரியன்ல தான் போடுவோன்றீங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இந்த நிலைமெல்லாம் மாறணுங்க, இந்த நிலைமெல்லாம் மாறணும். இல்லை சார், இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஜீவா தேவான்னு சொல்லிட்டு 2 பசங்க, சின்ன பசங்க வீடியோ போடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சரையும் உட்கார வச்சுட்டு அன்பில் மகேஷையும் உட்கார கேட்குறாங்க, காலைல உங்களுக்கு சாப்பாடுலாம் கரெக்டாக வந்துருச்சா? கரெக்டாக வருது, ஸ்மார்ட் கிளாஸ்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. இதை வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறை மூலம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, 37 மாணவர்களுக்கு பிரச்சனையாச்சு, 40 பேர், இதை தான் வந்து சொல்கிறாங்க, இது வந்து மாற்றுறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏங்க, நீ எவ்வளோ வீடியோ போட்டாங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. திருவள்ளூரில் சாப்பிட உட்காந்த ஒரு குழந்தை தலைமையில் அந்த ஸ்கூலுடைய செவுறு விழுந்து செத்து போச்சுங்க. அப்போ எத்தனையோ ஸ்கூல் பள்ளி கட்டடம் இல்லாத மரத்துக்கீழே இருக்குதுங்க. இவங்க கொடுக்குற காலையில் கொடுக்குற அந்த சாப்பாடை சாப்பிட முடியாத குழந்தைங்கள்லாம் குப்பையில் போடுதுங்க. புழுத்து போயிருக்குதுங்க. பொங்கல் குப்பையில் போடுறாங்க. சும்மா யாரை ஏமாத்து? இவங்க ஸ்பாட் சிட்டி அந்த சிட்டின்னு ஊரை ஏமாத்துறாங்க. நீ மேலே நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சா போதுமா? உள்ள சீரா இருக்கு தேவையா? சொல்லுங்க. படிப்பு இருக்குதா? படிப்பு இருந்தா ஏன் தனியார் பள்ளிக்கு போறான்? ஏன் அரசு பள்ளி தரமா இல்லை? எத்தனை லட்சம் மாணவர்கள் இந்த முறை அரசு பள்ளியில் இந்த ஆண்டு கம்மி ஆயிட்டாங்க தெரியுமா? ஏன் கம்மியானாங்க? அரசு பள்ளி தரமா இல்லைங்க. அரசு பள்ளியில படிக்கிற பசங்களை தான் நம்ம பாக்குறோமாங்க. 10வது படிக்கிற பசங்க உள்ளவே பிராஞ்சி ஊத்துதுங்களே. அந்த வீடியோவும் சேர்த்து ஸ்டாலின் போடணும். பரவாயில்ல, சிறப்பா ஊத்துறீங்க, சிறப்பா சேஸ் பண்றீங்க, அதெல்லாம் போடணும். பொம்பளை பசங்க பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு நாடு சீரழிஞ்சு போயிருக்குதுங்க. பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடுன்னு மகாகவி பாரதி பாடினார். பாருக்குள்ள இல்ல, டாஸ்மாக் பாருக்குள்ளே உள்ள நாடு தமிழ்நாடுன்னு கேவலப்பட்டு போய் நிக்குது. எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. ஏதோ மிட்டாயின்றான், புளிப்புன்றான், பேப்பர் நக்கன்றான், மோங்கன்றான், இன்னானாவோ பேசுறான். நாடு நாசமாய் போய் வெறி பிடிச்சு போய் தீர்றானுங்க எல்லாரும். புரியுதுங்களா? இந்த ஆட்சி நீடிச்சா தமிழ்நாட்டை யாராலே காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் யாரா இருந்தாலும் சரிங்க, நான் தாவேக்கா அவங்க இவங்க சொல்லி யாரா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணவன மீண்டும் மீண்டும் வர வைக்காத. ஒரு தடவை அவன் தப்பு பண்ணானா அவனை ஜெயிக்கவே கூடாது. அதுதான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை. 5 வருஷம் இவர் தப்பிட்டாரு, உடனே இவர் தேர்ந்தெடுக்குது. அப்புறம் அவர் 5 வருஷம் மறுத்து அவர் ஏன்னா மாத்தி பேய் வானான்னு பிசாசு வானான்னு பேய். இது என்ன பழக்கம் உங்களுக்கு? மாத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? மாத்தி சிந்திக்கவே மாட்டீங்களா? அவன் சரியில்லைன்னு இவங்களை வர வச்சீங்க. இவ்வளவு ஊழல் பண்றாங்க, இவ்வளவு கொள்ளடிக்கிறான், இத்தனை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. இப்ப இவர் சரியில்லைன்னு மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் அந்த பழையாலே மாத்தாதீங்க, மாத்தி யோசிங்க. டிவிக்கே இந்த பிரச்சாரம் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஆர்ப்பாட்டம் பார்த்தோம், இதை தாண்டி வந்து டிவிக்கே தரப்புல இப்போ விஜய் அவர்கள் அடுத்து சந்திப்பு எப்போ அப்படிங்கிறதே இன்னும் வரலையே. குறிப்பா இந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைக்கு அப்புறம் இல்ல, அதாவது ஒரு மாநாட்டுக்கு பிளான் பண்ணினுக்கிறாங்க, ஒரு திருச்சி மாநாட்டுக்கு பிளான் பண்ணினுக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடு நடந்துனுக்குது. தமிழ்நாடு பூரா அவருடைய டூர் இதுவாக இருக்குது. மீண்டும் இவங்க ஒரு 4800 பேர் 5000 பேருக்குள்ளதான் பேசணும் பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு ஒன்றும் புரியல. அது இவெல்லாம் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கூப்பிட்டு கூட்டம் போடுறான், கூட்டம் வரல. ஆனா இவருக்கு மட்டும் இந்த இடையூறு ஏற்படுத்துது. அதை கண்டிச்சு தான் இப்ப ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. சரிங்களா? வருவாங்க, மீண்டும் வருவார். அவங்க வந்து இதை விட இன்னும் பல மடங்கு வேகமா டிவிக்கே வேலை செய்யணும், தீவிரமா பிரச்சாரம் பண்ணணும். ஒரு விஜயுடைய முகம் தான் இந்த கட்சியுடைய மார்க்கெட்டு பிராண்ட் எல்லாம் தெரியுது. இருந்தாலும் அவர் சொல்ற செய்தி கீழே போய் மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும், விசில் சின்னத்தை கொண்டு போகணும். ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாரா இருந்தாலும் விசில் சின்னத்துல அதை வாங்குவதற்கு அந்த தொண்டன் தயாரா இருக்கணும். களத்துல அவன் நிக்கணும், களத்துல வேலை செய்யணும். அப்படி இதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் அவங்க வெற்றியை நோக்கி போக முடியும். மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கிறான். அதை அந்த ஓட்டை வாங்கறதுக்கு இந்த கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்க தயாரா இருக்கணும். ஓகே, இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொன்னீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையும் அவரை பற்றின செய்திகளும் தொடர்ந்து ஊடகத்தில் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இது மக்கள் மனசுல முன்னாடி இருந்த வாக்கு சதவீதத்தை குறைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது செல்வாக்கு போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். மக்கள் ஒருத்தர் நம்பிட்டான் ஏத்துக்கினான்னா இதெல்லாம் காது கொடுக்க மாட்டான்.
எம்ஜிஆர் இப்படி தான் சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மா வச்சு எம்ஜிஆர் சொன்னாங்க. இன்னும் நான் பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த அம்மா அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. பேசுறோம், பொது வாழ்க்கைக்கு வராத நடிகைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த நடிகைக்கு அப்படி சொல்றேன், அந்த நடிகைக்கு ஒரு லண்டன்ல ஹோட்டல் வாங்கி கொடுத்துட்டாரு, இந்த நடிகைக்கு சிங்கப்பூர்ல ஹோட்டல் வாங்கி கொடுத்துருக்காரு, இந்த நடிகை அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க அவரை பத்தி, எம்ஜிஆர் பத்தி எவ்வளவோ பேசினாங்க. ஆனா இவர்கள் இவ்வளவு விமர்சனத்தை திமுக தான் வைப்பான், இவன் அளவுக்கு வேற யாரும் வைக்க மாட்டான், இவன் தான் விமர்சனம் வைப்பான். இவ்வளவு இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அரசியலில் சம்பாதிக்கவில்லை, சினிமாவில் தான் சம்பாதித்த அத்தனை கோடி சொத்தையும் இந்த ஏழை எளிய மக்களுக்காக எழுதி கொடுத்து விட்டு சென்றார். தான் வாழ்ந்த வீடு, தான் வாங்கிய சொத்து அத்தனையும் காதுகளா கேட்காதவர்களுக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. அதை விட தன் குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தரையும் அவர் அரசியலுக்கு கொண்டு வரல. அவர் அண்ணன் பொண்ணு கூட பிறந்த அண்ணன் புள்ள பொண்ணு கிட்னி கொடுத்தவங்க போட லீலாவதி அம்மா போட எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்களை யாரையும் கொண்டு வந்து எம்பி ஆக்கல, எம்எல்ஏ ஆக்கல, மந்திரி ஆக்கல. கருணாநிதி குடும்பம் மாதிரி இவன் குங்க சுத்திர சொந்தம் இருப்பான், அவனுக்கு பொண்ணு கொடுத்தவன், அவனுக்கு பொண்ணு கொடுத்தவன், அவனுக்கு பொண்ணு கொடுத்தவன், அவனை கூட எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கிடுவானுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேவலத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்யல, பேரறிஞர் அண்ணா செய்யல. பேரறிஞர் அண்ணாவுடைய வளர்ப்பு புள்ள பரிமாணம், ஆனா அண்ணா செய்யல. அண்ணாவின் மனைவிக்கு 5 லட்சம் ரூபாய் அம்மா கொடுத்தாங்க, புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தாங்க. அதனாலதான் எம்ஜிஆர் ஒரு படத்துல பாட்டுல பாடுவார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தன் குடும்பத்துக்கு வறுமையை கொடுத்துட்டு போன ஒரு பேரறிஞர் அண்ணா. இந்த அரசியலுக்கு வந்தா சம்பாதிக்கணும் சொல்லி கொடுத்தவனே வந்தாங்க. இந்த நாட்டை நாசப்படுத்தி அரசியலுக்கு வந்தா கொள்ளடிக்கணும், சம்பாதிக்கணும், பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்ன்ற சூழ்நிலையை என்னைக்கு கருணாநிதி முதலமைச்சரா வந்தாரோ அன்னைக்குதான் வந்தது, அன்னைக்குதான் ஆரம்பிச்சது. அப்ப இந்த விமர்சனங்கள்லாம் பெருசா விஜய் எடுப்படவே எடுப்படாது, நிக்கவே நிக்காது. அது ஒரு மனைவிக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. புரியுதுங்களா? அதுலயும் தெளிவா எல்லாமே பேசுறான். தேர்தல் நேரத்துல, இந்த நெருக்கடியான நேரத்துல இந்த அம்மா எப்படி பேசுவாங்க? ஒரு யாழ்ப்பாணம் எம்பி பேசியிருக்கிறார், ஏமா இலங்கையில உங்க பூர்வீகம் எங்கன்னு சொல்லுங்கம்மா, அந்த இடத்த நான் போய் தொட்டு கும்பிடணும். ஒரு மனிதன் உச்சத்துல இருக்கும்போது அவன் காலை குச்சி இழுக்கிறியாது நியாயமா? நீ ரசிக்கிறா, அவரை ரசிச்சன்ற, அவரை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணன்ற, ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ண இந்த நேரத்துல முதல்ல குத்துறிய. அவருக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கட்டும், நாங்க இல்ல இல்ல, நான் அது குடும்ப கதை, நாங்க உள்ள வரல. ஆனா நீ தேர்ந்தெடுத்த நேரம், உன் பின்னாடி இருந்து இயக்குவது யார்? இதுல இருந்து உங்களுடைய தப்பாய் போதுல ஜனங்க கிட்ட. இந்த நேரத்துல ஏன் பண்ற அந்த வேலையை? உச்சத்துல ஒருத்தர் நிற்கும் போது இந்த நேரத்துல உன் பகையை நீ காட்டுவ. இது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம்? இது தப்பு இல்லையா? நேரம் பார்த்து கழுத்து இறக்குற மாதிரி அது தப்பு. அது மக்கள் கிட்ட எடுப்படல, அது எடுப்படல. மற்றபடி ஒரு நடிகையோட வந்தாருன்னா, ஏங்க நீங்க கூட தான் இங்க ஒர்க் பண்றீங்க, உங்க கூட ஒரு அம்மா ஒர்க் பண்றாங்க, ஒரு 2 வீலர்ல இட்டும் போறீங்க, இது ஒரு தப்பா? இது இன்னைக்கு சோசியல் எவனோ ஓலா புக் பண்றான், யார் கூட யாரோ ஏறின்னு போறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் என்னங்க இது? ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், ஒரு தொழில இருக்கிறாங்க, ஒரு இதுல இருக்கிறாங்க, ஃப்ரண்ட் ஆப். நீ எதனா நினைச்சுக்கோ, இந்த உலகம் எதையாவது பேசிக்கிட்டு தான் இருக்கும். உலவாய மூடலாம், ஊர் வாய மூட முடியாது. இவங்க எதாச்சும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப பேசுற ஜனம் குறைவு. முதல்ல தெருக்கு ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பத்தியா பாரு பாரு எங்க பாரு, இதே வேலையா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ரொம்ப குறைவு. இன்னைக்கு எல்லாம் வீடோட அடங்கிட்டாங்க எல்லாரும். இன்னைக்கு எல்லாம் உள்ள போ, அவங்க வேலையை அவங்க பாத்துக்குவாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஆனா திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்குன்னு தான் சார் சொல்றாங்க. இப்போ யாரும் வெளியே வரல, காங்கிரஸும் உள்ள போயிட்டாங்க. இப்போ தொகுதி பங்கீடு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதையுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் சமாளிச்சிருவாரு. சார், திமுக கூட்டணி பலமா இருக்குது. 21 கூட்டணி 30 கூட்டணி இருக்குது. நீ 300 கூட்டணி கூட வை. ஓட்டு போட போறோம் மக்கள். நான் உங்களை கேட்கறேன், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பலமா இருக்குதா? கம்யூனிஸ்ட் எங்கேயாவது இருக்குதா? இப்ப தேர்தல் வர்றதுக்காக ஒரு மாசமா அந்த கொடி அங்கங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல பாக்குறோம். கம்யூனிஸ்ட் எதனா வேலை செய்யறாங்க? நான் கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கு சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. என்னைக்கு இந்த திமுக கூட்டணியில போனீங்களோ உங்க மரியாதை போயிடுச்சு. உங்களுடைய மரியாதையை மக்கள் பிரச்சனைக்காக நீங்க இறங்கி தொடர்ந்து போராடுறதுதான். அவன் ஓட்டு போட்டாலும் போடலனாலும் கம்யூனிஸ்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது உங்ககிட்ட வந்து ஒரு தொழிலாளி நிற்பான். ஆனா இப்ப கடந்த 5 ஆண்டுகளை நீங்க என்ன பண்றீங்கன்னா, திமுக ஆட்சியில எவ்வளவு அக்கிரமணியம் நடந்தாலும், எத்தனை தொழிலாளர் விரோத போக்கு இருந்தாலும், நீங்க அப்படியே அவங்க கிட்ட நீங்க இன்னும் ஆளுங்கட்சி மாதிரி சரணாகதி அடைஞ்சதோடு கம்யூனிஸ்ட்ன்ற அடையாளமே போயிடுச்சு. அந்த மாதர் சங்கம்ன்ற அடையாளமே போயிடுச்சு. இந்த மாதர் சங்கம், இந்த பெண்கள் கற்பழிப்பு, இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த குழந்தைகள், இதுக்கெல்லாம் எப்படி இந்த மாதர் சங்கம் வேலை செஞ்சிருப்பாங்க தெரியுமா? இதுவே வேற கவர்மெண்ட். நீங்க இங்க இருக்கிறதோட்டு உங்களுடைய அடையாளமே போயிடுச்சு. இப்போவாது மாத்தி சிந்திங்க. உங்களுடைய அடையாளமே போச்சுன்னா கம்யூனிஸ்ட் சொல்வது திமுகவோட இருந்து உங்களுடைய அடையாளமே போச்சு. அதே மாதிரிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலித்துக்களுக்கு எதிராக எவ்வளவு அடக்குமுறை நடக்குது, எவ்வளவு அக்கிரமம் நடக்குது. வேங்கை வயல்ல மலத்தை கலக்கிறான். இன்ன வரைக்கும் ஒரு தலித்து ஒரு சேர்மன் போய் தேசிய கொடி ஏத்த முடியல. ஒரு தலித்துக்கு உரிய மரியாதை இல்ல. அவன் தலித்து வந்து அந்த சேர்மன் சீட்ல உட்கார முடியல. எவ்வளவு அடக்குமுறை நடக்குது. ரிசர்வ் தொகுதியில் உங்களை நிக்க வைக்கிறாங்க, பொது தொகுதி கொடுக்க மாட்டேன்றாங்க. எத்தனை லாக்அப் மரணம் நடக்குது.
இப்போ கூட அந்த ஆகாஷ்ன்ற ஒரு பையன் எவ்வளவு ஒரு அநீதி, 2 பேரை பிடிச்சி இவனை மட்டும் தனிமைப்படுத்துறாங்க. நீங்க போய் பாக்குறீங்க, ஆறுதல் சொல்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க? தமிழ்நாடு கண்டிக்கிறீங்களா? இவ்வளவு கஞ்சா இருக்குது, ஒரு தமிழ்நாடு கண்டிக்கல. அண்ணன் திருமாவளவர்கள் மத்திய அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அதோடு நிறுத்திக்கிறார். நல்ல வேலை இல்லைன்னா ட்ரம்ப் கிட்ட போயிட்டு இருப்பார். இந்த பிரச்சனைக்கு நான் ட்ரம்பை எச்சரிக்கிறேன், இஸ்ரேலை நான் வேடிக்கை பார்க்க முடியாது. ஏங்க எதுங்க பேசுறீங்க? இங்க கவர்மெண்ட் யாரு? யார் அவனை பிடிச்சி கண்ணை கட்டி அடிச்சவன் யாரு? அந்த பையன் காலை கோடி கட்டி ஒடிச்சவன் யாரு? நீங்க பேசுறீங்கல்ல, இதை காவலர்கள் பண்ணாங்க, போலீஸ் தானே பண்ணாங்க. சிவகங்கை மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு ஒண்ணு சரியான சிகிச்சை கொடுக்கல. அந்த பையனுக்கு சிவகங்கை மருத்துவமனை அந்த பையன் மதுரை அரசு மருத்துவமனை போயிறாங்க, அங்கே தரமான சிகிச்சையில செத்துட்டான்னு நீங்க தானே சொல்றீங்க. அப்ப அதுக்கு பொறுப்பேற்றுவர் யாரு? மா சுப்பிரமணியன் தானே மருத்துவ அமைச்சர். அவர் பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையா? போலீஸுக்கு இந்த பையனை அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றீங்க. போலீஸ் மந்திரி யாரு? ஸ்டாலின் தான். அவர் பொறுப்பேற்றுக்கணும். நேரடியாக அவங்களெல்லாம் கண்டிக்கணும். மருத்துவமனை சரியில்லைன்னா அந்த அமைச்சர் தானே பதில் சொல்லணும். அது இதெல்லாம் பேசுறாரு. பேசிட்டு 1000 இருந்தாலும் இது மத்திய அரசு நான் வன்மையா கண்டிக்கிறேன்னா என்ன நியாயம்? அது தப்புங்க. உங்களுடைய அடையாளமும் போகிறது. அண்ணன் திருமாவளவன் சொல்றேன், புரியுதுங்களா? நீங்க கீழே இருந்து ரொம்ப அழகா வந்திருக்கிறீங்க, மேல உங்களுடைய அடையாளமும் போகுது. திமுகவோட நீங்க போறதால விடுதலை சிறுத்தைகளோட அடையாளம் போகுது, உங்களுடைய மரியாதை போகுது. மாத்தி சிந்திங்க, மாத்தி யோசிங்க. அந்த கூட்டணியில இப்ப வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? விடுதலை சிறுத்தைகள் வெளியே வர வாய்ப்பு? சார், அது வந்து கல்லாப்பேட்டி கூட்டணி விஜய் சொல்லிட்டாரு. பணம் கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி, ஒரு கம்யூனிஸ்டுக்கு இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு 20 கோடி ரூபாய் போன தேர்தலே கொடுத்ததா ஸ்டாலினே சொன்னார். புரியுதுங்களா? அது அங்கதான் முடிச்சிட்டாங்க கதையை. அவங்க ஒரு சப்வேல நின்னுங்கன்னு ₹1 ₹2 உண்டி தட்டினவங்க கிட்ட இருந்து 25 கோடி வச்சா அவன் என்ன பண்ணுவான்? உண்டிய தபான்னு கீழே போட்டான். ஐயோ, இம்புட்டு பணமா? நாங்க வாழ்நாள்ல பார்த்ததே இல்லடா. ₹1 ₹2 நாங்க எண்ணி எங்க விரல்றாகியே போயிடுச்சடா. 25 கோடி அவ்வளவுதான். நீ என்ன வேணா பண்ணு. கல்லாப்பேட்டி கூட்டணி பொட்டியை திறந்து வாங்கிட்டு போ, தேவையில்லாத பேசாத. அங்க அந்த பொண்ணு கெடுத்துட்டாங்க, இந்த பொண்ணு கெடுத்துட்டாங்க, இவனுக்கு பாதுகாப்பு இல்லை. உன் பிரச்சனையை பாரு. வாடகை கட்டினியா? கண்ணு இல்லை, எடுத்துன்னு போ. புரியுதுங்களா? அவ்வளவுதான். கல்லாப்பேட்டி கூட்டணி. சரிங்களா? பார்த்துக்கலாம் சார். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.